தமிழ் சீரியல் தொலைக்காட்சியில் நடிச்சிட்டு வந்த நடிகை நந்தினியும் தற்கொலை முடிவை மேற்கொண்டிருக்கிறது திரைத்துறையை சார்ந்த நட்சத்திரங்களுக்கும் திரை பார்வையாளர்களுக்குமே மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. இன்னைக்கு நந்தினி நம்ம கூட இல்லைங்கிற ஒரு விஷயம் எங்களால இன்னுமே அதை டைஜஸ்ட் பண்ணிக்க முடியல. ப்ளீஸ் ஒரு கைண்ட் ரிக்வெஸ்ட், யாரும் நந்தினியோட டெத் பற்றி எந்த ஒரு ஃபேக் நியூஸும் ஸ்ப்ரெட் பண்ணாதீங்க. கன்னட தொலைக்காட்சியில ஜீவகி வாகிடே சங்கர்ஷா அப்படிங்கிற தொடர்லையும் தமிழ்ல கலைஞர் தொலைக்காட்சியில ஒளிபரப்பாகிட்டு இருந்த கௌரி சீரியல்லையும் நடிச்சிட்டு வந்தவங்க தான் நடிகை நந்தினி. இவங்க யாரும் எதிர்பார்க்காத வகையில பெங்களூர்ல தற்கொலை செய்து கொண்டாங்க. திரையில ஒரு மரண காட்சியில நடிச்சதுக்கு அப்புறம் தான் இந்த விபரீதமான முடிவெடுத்திருக்காங்க. இதுதான் இப்போ மிகப்பெரிய பேசு பொருளா மாறி இருக்கு திரைத்துறையில. நடிகை நந்தினி பெங்களூர்ல வசிச்சு வந்தாங்க. அவங்க ஜீவ ஹிவாடே, சங்கர்ஷா, மதுமகளு அப்படிங்கிற நிறைய கன்னட தொடர்ல நடிச்சிட்டு இருந்தாங்க. அவரோட நடிப்புக்கு நிறைய தொலைக்காட்சிகள்ல நிறைய சான்ஸும் கிடைச்சது. கன்னடத்திலேயே நடிச்சிட்டு வந்த நடிகை நந்தினி கலைஞர் தொலைக்காட்சியில கௌரி அப்படிங்கிற சீரியல நடிச்சிட்டு வந்தாங்க. பெரும் வரவேற்பு பெற்ற அந்த தொடர் ரெட்டை விடம் கதாபாத்திரமா இருந்தது. கனகா துர்கா அப்படிங்கிற சவாலான வேடத்துல அவங்க நடிச்சிட்டு இருந்தாங்க. இந்த நிலையில தான் நடிகை நந்தினி பெங்களூருல தூக்கு போட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. இது வரைக்கும் அவங்களுடைய மரணத்துக்கான எந்த காரணமும் அதிகாரப்பூர்வமா தெரியல. இது பற்றி காவல்துறையினரும் தீவிரமா விசாரணை நடத்திக்கிட்டு வராங்க. பொதுவா திரைத்துறையை சேர்ந்த பல நடிகர் நடிகைகளும் இது போன்று பல விபரீதமான முடிவுகள் எடுக்கிறது தற்போது பேசு பொருளாவும் பரபரப்பாவும் ஆகிட்டு வருது. இந்த நிலையில தான் நந்தினி இப்படி பண்ணிருக்கிறது கேள்விக்குரிய உள்ளாக்கியிருக்கு. ஏற்கனவே கௌரி சீரியலோட ஷூட்டிங் எல்லாமே ஆரம்ப காலகட்டத்தில் பெங்களூர்ல தான் ஷூட் நடந்துட்டு வந்தது. ஆனா சமீப காலமா தான் இந்த சீரியலோட படப்பிடிப்பு சென்னைக்கே மாற்றப்பட்டதாம். அது மட்டும் இல்லாம சில தினங்களுக்கு முன்னாடி தான் சென்னையில் நடந்த படப்பிடிப்புல நந்தினி விஷம் குடிக்கிற மாதிரி ஒரு காட்சியும் தொடர்ல ஷூட் பண்ணியிருக்காங்க. திரையில் அப்படி நடிச்சது மட்டும் இல்லாம இப்ப நிஜமாவே நந்தினி அப்படி பண்ணிக்கிட்டது தான் அவங்க டீம்ல இருக்கிற எல்லாரையுமே பயப்பட வச்சிருக்கு. நந்தினி தற்கொலை செய்யறதுக்கு முன்னாடி சென்னையில சீரியல் ஷூட்டிங்கோட பிரேக் இருந்ததால அவங்க பெங்களூருக்கு வந்ததாகவும், அந்த டயத்துல அவங்களுடைய பெற்றோர் திருமணத்துக்கு அழுத்தம் கொடுத்ததால இந்த தற்கொலை முடிவை அவங்க எடுத்துக்கிட்டதாகவும், அதை பத்தி லெட்டர் எழுதி வச்சிருக்கிறதாகவும் போலீஸ் விசாரணையில தெரிய வந்திருக்கிறதா சொல்லப்பட்டிருக்கு. ஏற்கனவே இதே போன்று பாண்டியன் ஸ்டோர் அப்படிங்கிற தொடர்ல நடிச்ச விஜய் சித்ராவும் யாரும் எதிர்பார்க்காத நிலையில தற்கொலை செஞ்சுக்கிட்டாங்க. இந்த விஷயம் தமிழ்நாடு முழுக்க அதிர்வலைகளை ஏற்படுத்திய தருணம். அதே மாதிரி இப்போ தமிழ் சீரியல் தொலைக்காட்சியில் நடிச்சிட்டு வந்த நடிகை நந்தினியும் தற்கொலை முடிவை மேற்கொண்டிருக்கிறது திரைத்துறையை சார்ந்த நட்சத்திரங்களுக்கும் திரை பார்வையாளர்களுக்குமே மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. இன்னைக்கு நந்தினி நம்ம கூட இல்லைங்கிற ஒரு விஷயம் எங்களால இன்னுமே அதை டைஜஸ்ட் பண்ணிக்க முடியல. நந்தினியோட ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, கௌரி டீம் யாருனாலையும் அதை நம்ப முடிய மாட்டேங்குது. பட் நிறைய யூடியூப் சேனல்ஸ் அண்ட் இன்ஸ்டாகிராமில் எங்களுக்கு ரிக்வெஸ்ட் வருது அவங்கள பற்றி பேசுகிறதுக்கு, இன்டர்வியூ சொல்கிறதுக்கு. இட்ஸ் அ கைண்ட் ரிக்வெஸ்ட், ஐ ரெஸ்பெக்ட், அது உங்களோட வேலை. பட் ஆனால் எங்களோட எமோஷன்ஸை ப்ளீஸ் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. நாங்கள் யாருமே அந்த நிலமையில் இல்லை இன்டர்வியூ கொடுக்கறதுக்கு. நந்தினி ஒரு பியூட்டிஃபுல் சோல், ஒரு ஃபென்டாஸ்டிக் பர்ஃபார்மர். அவங்க ரொம்ப ஆசைப்பட்ட விஷயம் நந்தினிக்கான ஒரு ரெக்கக்னிஷன் கிடைக்கணும் அப்படின்ட்டு. இன்னைக்கு எல்லாருக்குமே நந்தினி யாருன்னு தெரியுது. ஆனால் இன்னைக்கு நந்தினி நம்ம கூட இல்லை. துர்கான்ற ஒரு கேரக்டர் அவ்வளோ அழகாக கௌரி சீரியலில் அவங்க பண்ணாங்க. அவங்க ஒரு விஷயம் அவங்க பண்ணுறதும் அவ்வளோ டெடிக்கேட்டடாக, ரொம்ப பேஷனேட்டாக பண்ணுற ஒரு பர்சன். ஸோ அது க்ளோரிஃபை பண்ணலாம். அண்ட் ப்ளீஸ் ஒரு கைண்ட் ரிக்வெஸ்ட், யாரும் நந்தினியோட டெத் பற்றி எந்த ஒரு ஃபேக் நியூஸும் ஸ்ப்ரெட் பண்ணாதீங்க. ஆமாம், அவங்க சூசைட் கமிட் பண்ணிட்டாங்க. அதோட ரீசன் அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அண்ட் எந்த ஒரு ப்ராப்ளமுக்கும் சூசைட் சொல்யூஷன் கிடையாது. அவங்க ஒரு தப்பான டிசிஷன் எடுத்துட்டாங்க. அந்த ரீசன் அவங்களுக்கு தான் தெரியும். இதை வச்சு ப்ளீஸ் யாரும் அவங்கள ஜட்ஜ் பண்ணாதீங்க. அண்ட் யாரும் அவங்களுக்கு மேலே ஒரு ஃபேக்கான நியூஸை ஸ்ப்ரெட் பண்ணாதீங்க. இட்ஸ் அ கைண்ட் ரிக்வெஸ்ட். ஆமாங்க, நாங்கள் மீடியா பர்சனாலிட்டி, பட் அதை தாண்டி ஒரு என்டர்டெய்னராக தாண்டி நாங்கள் இந்த வேலையை ரொம்ப பேஷனேட்டாக பண்ணுற ஒரு ஆள். அண்ட் அந்த பேஷன் உங்களோட பர்ஸ்பெக்டிவ்லேருந்து அது பிடிக்கலைன்னா எங்களை பார்க்காதீங்க, பரவாயில்லைங்க. எங்களோட பேஷனை ப்ளீஸ் ரொம்ப ஹர்ட் பண்ணாதீங்க. அண்ட் ஈஸியாக எங்கள் மீடியா பர்சனாலிட்டியை நல்லா ஜட்ஜ் பண்ணுறீங்க. அது பண்ணாதீங்க. எங்களுக்கும் லைஃப் இருக்குது, எங்களுக்கும் ஆசை இருக்கும், எங்களுக்கும் அழ வரும்.
எங்களுக்கும் எல்லாமே இருக்குங்களே, நாங்களும் மனுஷங்க தான். இட்ஸ் அ கைண்ட் ரிக்வெஸ்ட். இன்னைக்கு நந்தினி நம்ம கூட இல்லை, அவங்கள செலிப்ரேட் பண்ணலாம். ஆனால் அவங்கள பற்றி தப்பான எந்த நியூஸும் வந்து ஸ்ப்ரெட் பண்ணாதீங்க. ஷி இஸ் அ யங் கேர்ள், வெரி பேஷனேட் கேர்ள். மே ஹர் சோல் ரெஸ்ட் இன் பீஸ். அண்ட் துர்கா, we love you so much துர்கா. we miss you. இன்னைக்கு எல்லாரும் உன்னை பார்க்குறாங்க துர்கா. தேங்க்யூ. ரிஷபராசி பெண்கள், ரிஷபத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா என்ன சொல்கிறது? இது வந்து பாருங்க, பூமி தத்துவ ராசி, நிலத்தத்துவ ராசி அப்படின்னு சொல்லலாம். பெண் ராசி அப்படின்னு சொல்லணும். பொதுவாக ரிஷபத்தை பார்க்கும்போதுங்க 100 பேர் இருக்காங்க அப்படின்னா கூட ரிஷபம் தனியாக தெரியும். ஒன்றும் இல்லைங்க, ரொம்ப சிம்பிள். ஒரு 300 ரூபாய்க்கு ஒரு ட்ரெஸ், அட ஏங்க 300 ரூபாய்க்கு ஒரு ட்ரெஸ், ஒரு கோணி பையில் ஒரு ட்ரெஸ்ஸை தைச்சு நீங்கள் ரிஷபத்துக்கிட்ட கொடுங்க, அவ்வளோ ப்ளசண்ட்டாக சும்மா தேவதை மாதிரி வரும். இதுதான் ரிஷபம் அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக ரிஷபத்துக்கு இன்பில்ட்டாகவே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கணும், ரொம்ப வந்து தன்னை ப்ளசண்ட்டாக வச்சுக்கணும், மற்றவங்க முன்னாடி ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கணும், அப்படிப்பட்ட எண்ணம்லாம் உண்டு. காரணம் என்ன அப்படின்னா ராசி அதிபன் சுக்கிரன். அப்போ ராசி அதிபன் சுக்கிரன் அப்படின்றத அழகு, லௌகீக வாழ்க்கை, கற்பனா சக்தி அதிகம், கற்பனை வளம் ரொம்ப ஜாஸ்தி அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் ரிஷபத்துக்கு இன்பில்ட்டாகவே உண்டு. அதுக்கும் மேலே காலபுருஷனுக்கு 2ஆம் பாவம் அப்படின்றதுனால எப்பயுமே காசு பண்ணணும் அப்படின்ற எண்ணம் வந்து டிஃபால்ட்டாக இருக்கும். ரிஷபத்தினோட சிம்பிள் நீங்கள் பாருங்கள், காலை பார்த்தீங்கன்னா அமைதியாக இருக்கும், பார்த்தீங்கன்னா தெரியும். ஆனால் அது ஓட்டம் பிடிக்க ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா ஜல்லிக்கட்டு ஒன்றே நம்மளுக்கு உதாரணம் அப்படின்னு சொல்லலாம். ஆக ரிஷபராசி பெண்கள் எனக்கு தெரிஞ்சுங்க, நான் வந்து பாருங்கள், என்னோட ரிசர்ச் ஆரம்பித்ததே நான் ரிஷபத்தில் தான். ரிஷபராசி, ரிஷப லக்னம், இவங்க எப்படி இருப்பாங்க, ரிஷப லக்னமாக இருந்தாலும் சரி, ரிஷப ராசியாக இருந்தாலும் சரி, உங்களோட குணாதிசயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு கம்பேர் அண்ட் கான்ட்ராஸ்ட் ஸ்டடியாக தான் நான் வந்து ஆரம்பித்தேன். அதை ஆரம்பித்து ஒரு ராசியும் நான் பேசும்போது தான் ஒவ்வொருத்தரும் கீழே ஒரு அட்லீஸ்ட் ஒரு 10 கமெண்ட்டாவது போடுவாங்க. மேடம் ரிஷபம் போல், சிம்மத்தை பற்றி பேசும்போது மேடம் சிம்மம் போல், மிதுனத்தை பற்றி பேசும்போது மேடம் மிதுனமாக தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் போடுவாங்க. ஆனால் எனக்கு இந்த கிரெடிட்ஸ்லாம் வாங்கி கொடுத்த ராசி எது அப்படின்னா ரிஷபம். நான் ஏன் ரிஷபத்தை பற்றி அவ்வளோ ஆராய்ச்சி பண்ணேன் அப்படின்னா, நானே ரிஷப ராசி, ரிஷப லக்னம், மிருகசீரிஷ நட்சத்திரம். அதனால் என்னோட ரிசர்ச் வந்து எனக்கு மட்டும்தான் இந்த மாதிரி நிறைய விஷயம் நடக்குதா? ரிஷபம் எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா யாரை நம்பினாலும் அவங்க ஏமாத்துறாங்க. நம்மளுக்கு மட்டும்தான் நடக்குதா, இல்லை உலகத்தில் எல்லாருக்கும் நடக்குதா, சிம்மத்துக்கு நடக்குதா, மீனத்துக்கு நடக்குதா, இப்படி கம்பேர் பண்ண ஆரம்பித்தேன். அப்புறம் தான் பல விஷயம் புரிய ஆரம்பிச்சிச்சு. ரிஷபத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னு ரொம்ப ரொமான்டிக்கான பர்சனாலிட்டிஸுங்க, ரொம்ப ரொமான்டிக். எப்பயுமே ரிஷபத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா சாயறதுக்கு ஒரு தோல் வேணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க. அது 20 வயசு ரிஷபமாக இருந்தாலும் சரி, 40 வயசு ரிஷபமாக இருந்தாலும் சரி, 60 வயசு ரிஷபமாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு ரொமான்ஸ் வேணும், லவ் வேணும். ஆனால் உண்மை என்ன அப்படின்னா, கிடைக்காத ஒரு விஷயத்துக்காக ஆசைப்படுறது ரிஷபம் மட்டும்தான் சொல்லலாம். த ஒன் அண்ட் ஒன்லி ரிஷபம். ரொம்ப எதிர்பார்ப்பாங்க லவ், ரொமான்ஸு, பாசம். எனக்கு காசு பணம்லாம் வேணாயா, நீ ஒரு கோணி பையை கொடுத்தா கூட நான் அழகாக அதை போட்டுப்பையா, என்னை பார்த்தா நான் ரொம்ப ப்ளசண்ட்டாக இருப்பேன். ஆனால் எனக்கு தேவை உண்மையான அன்பு. அது இந்த உலகத்தில் கிடைக்குதா? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கிடைக்கிறது இல்லைங்க. அன்கண்டிஷனல் லவ் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க ரிஷபம். சரி, உங்களை பற்றி சொல்லணும் அப்படின்னா உங்களை பற்றி இன்ட்ரோவே இன்னும் பெருசாக கொடுப்பேன். இவங்க எனக்கு டைம் ரொம்ப கம்மியாக கொடுத்துருக்காங்க, நான் என்ன பண்ண முடியும்? அதனால் ரொம்ப ஷார்ட்டாக சொல்கிறேன்.